நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் பல்வேறு சுவாரஸ்யமான மற்றும் வினோதமான நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குஜராத்தின் சூரத் தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் மனு திடீரென தள்ளுபடி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் தேர்தல் நடக்காமலேயே முதல் எம்பியாக தேர்வானார். இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. மராட்டிய மாநிலத்தில் தனது சித்தப்பாவான சரத் பவாருடன் மோதிக்கொண்ட அஜித் பவார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே கட்சியை உடைத்தார். சரத் பவாரின் மகள் சுப்ரியா சுலேவுக்கு எதிராக தனது மனைவி சுனித்ரா பவாரை பாரமதி மக்களவை தொகுதியில் அஜித் பவார் களமிறக்கினார். சுவாரஸ்யமான இந்த மோதலில் 1.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தனது சித்தியை வீழ்த்தியிருக்கிறார் சுப்ரியா சுலே. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் சிங் சிக்கிய நிலையில் அவரது மகன் கரண் பூஷன் சிங் உத்தரப்பிரதேசத்தின் கைசர்கஞ்ச் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பது மனித உரிமை செயற்பாட்டாளர்களை கவலையடைய வைத்துள்ளது. கர்நாடகத்தில் 300 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்த புகாரில் சிக்கிய பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் தொகுதியில் தோல்வியடைந்திருப்பது அனைவராலும் வரவேற்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் நகரி தொகுதியில் 3வது முறையாக வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர் ரோஜா இந்த முறை தோல்வியை தழுவினார். இமாச்சல் பிரதேசம் மாண்டி தொகுதியில் பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் வெற்றி பெற்றுள்ளார். ஹைதராபாத்தில் இஸ்லாமிய பெண்களின் முகத்திரையை விலக்கி பார்த்து சர்ச்சைக்குள்ளான பாஜக பெண் வேட்பாளர் மாதவி லதா 3,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓவைசியிடம் படுதோல்வியடைந்தார். அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளரை சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் வீழ்த்தினார். ராமரின் பெயரை கூறி மத ரீதியில் மக்களை ஒன்று திரட்ட முயன்ற பாஜகவுக்கு இந்த தோல்வி ஒரு சம்மட்டி அடி என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஸ்மிருதி இரானி, அர்ஜுன் முண்டா, அஜய் மிஸ்ரா தேனி, கைலாஷ் சௌத்ரி உள்ளிட்ட 13 ஒன்றிய அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர். பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனதில் பிரபல யூடியூபர் துருவ் ராட்டியின் பங்களிப்பு மறுக்க முடியாத ஒன்று என்பது பலரது கருத்தாக உள்ளது. ஹரியானாவைச் சேர்ந்த இவர் வெளிநாட்டில் இருந்தபடி பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து வெளியிட்ட வீடியோக்கள் வட மாநிலங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தின என்றால் அது மிகையாகாது. இந்த தேர்தலின் சுவாரஸ்யங்களில் ஒன்றாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியில் நோட்டா 2வது இடத்தை பிடித்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு தாவியதால் நோட்டாவுக்கு வாக்களிக்கும்படி காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டது. இதனால் 2 லட்சம் பேர் நோட்டாவுக்கு வாக்களித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.